கோவையில் 17 லட்சம் ரூபாய் தங்க கட்டிகளுடன் தலைமறைவான தொழிலாளி ஒருவரை போலீசார் கைது செய்தனர். கோவை கம்பட்டி காலனியை அடுத்த பாளையம் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணமூர்த்தி. இவர் வீட்டின் ஒரு பகுதியில் நகை பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார். இவரிடம் செல்வபுரம் LIC காலனியை சேர்ந்த கார்த்திக் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சரவணமூர்த்தி 200 கிராம் தங்க கட்டிகளை கார்த்தியிடம் கொடுத்து ஆபரணமாக செய்யுமாறு கூறியுள்ளார். அதை வாங்கிச் சென்ற அவர் வெகுநேரமாகியும் பட்டறைக்கு திரும்பவில்லை என்று கூறப்படுகின்றது. மேலும் அவரது செல்போனும் அணைக்கப்பட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த சரவணமூர்த்தி அவரை தேடி வீட்டுக்கு சென்றார். அங்கு கார்த்திக் இல்லாததால் அவர் தங்க கட்டிகளுடன் மாயமானது தெரியவந்தது. இது குறித்து புகாரின் பேரில் பெரிய கடை வீதி போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக்கின் செல்போன் இருக்கும் இடத்தை ஆய்வு செய்த போது அவர் பாண்டிச்சேரியில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பாண்டிச்சேரிக்கு போலீசார் விரைந்து சென்று கார்த்திக்கை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் கோவைக்கு கார்த்திக்கை அழைத்து வந்து அவரிடம் இருந்த தங்க கட்டிகளை பறிமுதல் செய்த போலீசார் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்தனர்.